ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பர் சாஃப்டான குழா புட்டு அதுவும் 3 வெரைட்டியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நான் ரெடிமிக்ஸ் புட்டு மாவு எதுவும் யூஸ் பண்ணல, வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 3 வெரைட்டிக்கும் தனித்தனியாக ஒன்று ராகி புட்டு, இன்னொன்று கேரட் புட்டு, இன்னொன்று ஆர்டினரி அரிசி மாவு புட்டு, 3க்கும் தனித்தனியாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி நம்ம பிசைய தான் அளவு தெரியும். அதனால் பிசையும் போது கொஞ்சம் சேர்த்து இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் புட்டு சாஃப்டாக வரும். 3ஐயும் இந்த மெத்தடில் பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சிடணும். ஊறினக்கப்புறம் கையில் உதிர்த்தி பாருங்கள், அது உதிர்ந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உதிர்ந்துற பதத்தில் வந்தக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக உதிர்ந்து வந்துடும். இப்போ அதை நம்ம புட்டு மேக்கரில் லேயர் பை லேயராக, ஒரு லேயர் புட்டு மாவு, ஒரு லேயர் தேங்காய், மறுபடியும் புட்டு மாவு, தேங்காய், அந்த மாதிரி 3 வெரைட்டியும் நம்ம புட்டு மேக்கரில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் ஸ்டீம் குக் பண்ணக்கப்புறம் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பர் சாஃப்டான குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.